வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சிக்கான வான்கோழி இனங்களும் அவற்றின் வளர்ப்பு முறைகளும் குறித்து விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி வசந்தகுமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண்மை முறையில் தென்னை மற்றும் மஞ்சள் சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி கிராம வேளாண்மையாளர் பி ஹரிராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் தகவல் நேரத்தில் மண்ணில் உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் அங்கக கரிமச்சத்து குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண்மை முறை இந்தியாவில் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரிய முறையாகும். இவை இயற்கையுடன் இணைந்த உயிரியல் சுழற்சி கொண்டு சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை காக்கும் பயிர் வளர்ப்பு முறை. இயற்கை சூழலை பாதுகாக்கும் வகையிலான உழவியல், உயிரியல், இயந்திர முறைகளை பின்பற்றுதல் இதன் தனித்தன்மை. வேலூர் மாவட்டம் அங்கக வேளாண்மை சான்றளிப்பு துறையால் இயற்கை முறையில் தென்னை மற்றும் மஞ்சள் சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி கிராம வேளாண்மையாளர் பி ஹரிராஜன் அவர்களை சந்தித்த போது நான் 10 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். 5 ஏக்கரில் தென்னை போட்டிருக்கோம், 1 ஏக்கர் வாழை போட்டிருக்கோம், 1 ஏக்கரில் பப்பாளி போட்டிருக்கோம், 2 ஏக்கர் சம்பங்கி போட்டிருக்கோம். 2 மாதத்துக்கு ஒரு முறை தென்னை விட்டு வெட்டுறோம். 2 மாதத்துக்கு ஒரு முறை 5000 காய் வருது எங்களுக்கு. அதுக்கு உரம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை உரம் கொடுக்குறோம். மண்புழு உரம் கொடுக்குறோம். மண்புழு உரத்தோட சூடோமோனாஸ், விரிடி, பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ், வேம் எல்லாத்தையும் கலந்து வைப்போம். என்ரிச் பண்ணி வச்சுருவோம். வாழைக்கு வந்துட்டு மேல் உரமாக வந்துட்டு பஞ்சகவியை அடிப்போம். 15 நாளைக்கு ஒரு முறை அமிர்த கரைசல் கொடுப்போம். பூச்சி வெரைட்டின்னு சொன்னாக்கா சம்பைங்க மட்டும்தான் பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணுவோம். பூச்சி வெரைட்டி 15 நாளைக்கு ஒரு முறை பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணுவோம். அதே போல் உரம் வந்துட்டு என்ரிச் பண்ணி கொடுக்குறோம் சம்பைங்க. சம்பைங்க வந்து தினம் பூ பறிக்கிறோம். தினம் வந்துட்டு ஒரு 20லேருந்து 25 கிலோ வரைக்கும் வரும். ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு 6 டன் கிடைக்கும் வருஷத்துக்கு. அதில் சம்பைங்க நல்ல வருமானம். சம்பைங்க கிழங்கும் நாங்கள் வெட்டி விற்றுட்டு வரோம். கிலோ 50 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் சம்பைங்க கிழங்கு. மண்புழு உரம் நாங்களே பண்ணுறோம். மண்புழு உரம் வந்துட்டு எங்களுடைய மாட்டுக்கு சாணத்தை வச்சு நாங்கள் மண்புழு உரம் பண்ணிக்கிறோம். மாட்டுக்கு வந்து தேவையான பசுந்தாள் உரம்லாம் எங்கிட்டே இருக்குது. பலதானியம் இப்போது வந்துட்டு தென்னையில் வந்துட்டு ஊடு பயிரை வந்துட்டு பலதானியம் வெப்பம் பண்ணியிருக்கோம். இப்போது அது அப்படியே மடக்கி விழுந்துடும். தென்னையிலே வந்துட்டு பப்பாளியும் போட்டிருக்கோம். மஞ்சள் பண்ணியிருக்கோம்.
தென்னையில் ஊடு பயிராக மஞ்சள் பண்ணியிருக்கோம். மஞ்சள் வந்துட்டு நான் ஆறு வருஷம் பண்ணிருக்கிறேன். 6 வருஷம் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு 3 வருஷம் எங்களுக்கு முதல்ல 3 வருஷம் ஆர்கானிக்கில் மாறின பின்னாடி கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருந்தது. அதுக்கு பின்னாடி மண் வளம் ஆன பின்னாடி எங்களுக்கு தரமாக மஞ்சள் கிடச்சிருக்குது. மஞ்சள் வந்துட்டு நான் 3 வருஷம் அப்படியே இருப்பு வச்சுருந்துட்டு விலையெல்லாம் ரொம்ப குறைச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் விற்காமல் வச்சுருந்தேன். அதுக்கு பின்னாடி கேரளாவிலேருந்து என்னோடய ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு எங்களுக்கு கேரளாக்கார் வந்து கேட்டாங்க. டெஸ்டிங் அனுப்பி வச்சு சரி ஓகே ஆன பின்னாடி என்னோடய மஞ்சள் வந்துட்டு 12,250 ரூபாய்க்கு ஒரு குவிண்டால் எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்துட்டு 7,500 வரைக்கும் தான் இருந்தது. ஹையஸ்ட் ரேட் 7,500 ரூபா. எனக்கு வந்துட்டு அதனால் வந்துட்டு 5,000 வரைக்கும் ஒரு குவிண்டால் கூட கிடச்சிது. 2008 வந்துட்டு விவசாயத்துறை மூலமாக எனக்கு பழக்கம் உண்டு விவசாயத்துறையில். அவங்க கூப்பிட்டு நீங்கள் மண்புழுலாம் பண்ணிட்டுருக்கிறீங்க, நீங்கள் ஆர்கானிக்கில் பதிவு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு விலை கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னோடய நிலத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பதிவு பண்ணுன்னு சொன்னாங்க. அதேமாதிரி பதிவு பண்ணதுனால எனக்கு இப்போது என்னுடைய பொருளுக்கெல்லாம் மதிப்பு இருக்குது, இப்போ கூட்டி இருக்குது. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் பி. ஹரிராஜன் அவர்களை 09786225084 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை. வரும் நாட்களில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மழைக்காலம் ஆரம்பமாவதற்கு முன்பாக மாடுகளுக்கு சப்பை நோய் மற்றும் தொண்டை அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி போடவும், செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி தடுப்பூசி போடவும், சம்பா நெல் நாற்றங்காலில் களைகளை கட்டுப்படுத்த விதைத்த 3ஆம் நாள் ஹெக்டருக்கு 300 கிராம் பிரெடிலாக்ளோர் மற்றும் சாஃப்னர் என்ற களைக்கொல்லியை தெளிக்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மண்ணில் உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் அங்கக கரிமச்சத்து குறித்து விரிவாக விவரிக்கிறார் கடலூர் மாவட்டம் மாநில திட்டங்கள் வேளாண்மை துணை இயக்குனர் பி. ஜெயக்குமார் அவர்கள். இங்கு மண் ஆய்வுக்கூடத்தில் மண் பரிசோதனைக்காக வரும் மண் மாதிரிகளை எவ்வாறு ஆய்வு நடத்தப்படுகிறது என்பதையும் விவசாயிகளுக்கு எவ்வாறு பரிந்துரை வழங்கப்படுவது என்பது பற்றியும் உங்களிடம் நான் கூறப்போகிறேன். முதலாவதாக, விவசாயிகள் அவங்க மண் மாதிரி எடுத்து வரும்போது அந்த விவசாயிகளுடைய அடையாள எண் அது தவறாமல் எடுத்துகிட்டு வரணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் அந்த அடையாள எண் வந்து கொடுத்துருக்குறோம். ஆதார் எண் எப்படி இருப்பதோ, ரேஷன் கார்டு எண் எப்படி இருக்கிறதோ அதே போல் நம்ம விவசாயிகளுக்கும் விவசாய அடையாள எண் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த விவசாய அடையாள எண்ணை நம்ம எடுத்து வரும்போது அவரை பற்றிய விவரங்கள் அனைத்தும் நமக்கு கிடைத்து விடுகிறது. எனவே விவசாயிகள் மண் மாதிரிக்கு வரும்போது அந்த அடையாள எண்ணை எடுத்துட்டு வருவது அவசியமாகும். மண் மாதிரி ஆய்வுக்கு வந்து வரும்போது அந்த மண் மாதிரியை ஆய்வு செய்வதற்கு முதலாவதாக நம் அந்த மண்ணினுடைய தன்மையை பற்றி தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறோம். மண்ணின் தன்மை, அதாவது அந்த மண்ணில் எவ்வளவு களி, குறுமண், மணல் எந்த விகிதத்தில் இருக்கிறது என்பதை பற்றி நம் ஃபீலிங் மெத்தட் கை மூலியமாக பார்த்து அந்த அவருக்கு எவ்வளோங்கிறது சொல்லிக்கிறோம். அதாவது அந்த மண்ணில் களிப்புத்தன்மை எவ்வாறு உள்ளது, மணல் சாய்த்தன்மை எவ்வளோ உள்ளது, குறுமண் எவ்வளோ உள்ளது என்று அறிந்து அதுக்கு தக்கவாறு பயிர் பரிந்துரைகளை செய்கிறோம். மண்ணில் உள்ள ஈரப்பதம், நீர் பிடிக்கும் திறன் ஆகியவற்றை இதன் மூலம் நம்ம அறியலாம். முதலாவதாக அந்த உவர்த்தன்மையை பார்க்குற சமயத்தில் 1க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்ல மண், எந்த ஒரு உப்பு தன்மையும் இல்லை, நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். 1லேருந்து 3 இருந்துச்சுன்னா அந்த 3ல் வந்து மத்திம கலர். அந்த மத்திம கலருக்கு என்ன செய்யணும்னா வடிகால் வசதியை வந்து சீர் செய்யணும். அதன் பிறகு வந்து அதிக தழைத்தொழு உரம் விட்டு விவசாயி வந்து பயன்படுத்தினா சரியாக செய்யலாம். 3க்கு மேலே போச்சுன்னா அந்த நிலம் வந்து உவர்த்தன்மை, விவசாயத்துக்கு அந்த அளவு பயன்படுத்த முடியாது. அவர் அந்த 3க்கு மேலே இருந்துச்சுன்னா அவர் வந்து நிலத்தை வந்து சீர்திருத்தம் செய்து தான் அது வந்து பார்க்கணும். 3ஆவதாக சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பு தன்மைங்கிறது நமக்கு எப்படி சர்க்கரை வியாதி மனிதர்கள் வந்துடுதோ அதை போல் இந்த சுண்ணாம்பு தன்மை நிலத்துக்கு. இந்த சுண்ணாம்பு தன்மை வந்துச்சுன்னா எந்த எல்லாத்தையுமே இது கொண்டு வந்துடும், எல்லா பிரச்சனையுமே கொண்டு வந்துடும். அதை போல் அது ரொம்ப ப்ராப்ளமானது. ஆனால் இதை பற்றி பெருசாக யாரும் அதை பற்றி சொல்ல கலர் ஓவருக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் இந்த சுண்ணாம்பு தன்மைக்கு கொடுக்கறதில்ல. சுண்ணாம்பு தன்மைங்கிறது அது வந்து
அந்த நிலத்தில் எந்த பயிருமே வராது, நுண்ணூட்ட சத்து இருக்காது, நுண்ணுயிர்கள் போதுமான அளவு இருக்காது, அது பயிரே செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனையை உண்டாகக்கூடிய அந்த சுண்ணாம்பு மண். இதுக்கு எப்படி தான் செய்யணும், சுண்ணாம்பு தன்மை மண் இருந்துச்சுன்னா அது என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த சுண்ணாம்பு தன்மைக்கு ஏற்ற பயிரும் இருக்குது. மாதுளை, கொய்யா, முருங்கை, பருத்தி இதெல்லாம் அந்த மண்ணுக்கு ஏற்றது, ஏற்ற மண். இருந்தாலும் அதுக்கும் தகுந்த மாதிரி நம்ம சாகுபடி செய்யக்கூடிய பரிந்துரைகளும் செய்யணும். அதனால் விவசாயிகள் தன் நிலத்தை எவ்வளோ தீய குணம் இருக்குது தம் அனுபவத்தினால அறிவாங்க. ஆனால் அந்த அனுபவத்தினால எவ்வளவு சரியான அளவு எவ்வளோ அளவு தீங்கு இருக்குங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஆய்வகத்து மூலிமா தான் கண்டுபிடிக்க முடியும். மண்ணினுடைய பிரச்சனைகளை இருந்தால் தான் பாதி அளவு நம்ம விவசாயத்துக்கு அந்த நல்ல மண்ணை கொண்டு வர முடியும். எந்த பிரச்சனை தெரிஞ்சால் தான் அதுக்கு நம்ம சரியான ஒரு வழிமுறையை நம்ம செய்ய முடியும். அதனால் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்கள் மண்ணுக்கு மறுவாழ்வு கொடுங்க. மண்ணாய்வு கொடுத்து மண்ணாய்வு செய்து அதனுடைய பரிந்துரையை பெற்று பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற வேளாண்மை துணை இயக்குனர் பி ஜெயக்குமார் அவர்களை 09486420540 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1780 முதல் அதிகபட்சமாக 1860 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 1500 முதல் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1760 முதல் அதிகபட்சமாக 1840 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் அன்னூரில் குறைந்தபட்சமாக 1500 முதல் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 1400 முதல் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்சமாக 900 முதல் அதிகபட்சமாக 1534 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1400 முதல் அதிகபட்சமாக 1840 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 1990 முதல் அதிகபட்சமாக 2350 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 1490 முதல் அதிகபட்சமாக 1790 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1529 முதல் அதிகபட்சமாக 2313 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 1540 முதல் அதிகபட்சமாக 2090 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 3800 முதல் அதிகபட்சமாக 5200 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 6200 முதல் அதிகபட்சமாக 6400 ரூபாய்க்கும், புலி தருமபுரியில் குறைந்தபட்சமாக 4700 முதல் அதிகபட்சமாக 5400 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 4700 முதல் அதிகபட்சமாக 5400 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் அரூரில் குறைந்தபட்சமாக 1200 முதல் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், பர்கூரில் குறைந்தபட்சமாக 1100 முதல் அதிகபட்சமாக 1350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும்,
வாடாமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 24.7 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 19.1 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 89.1% ஆகும். காற்றின் வேகம் மணிக்கு 2.7 கிலோமீட்டர் ஆகும். மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 36.8% ஆகும். மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 7.9 டிகிரி செல்சியஸ் ஆகும். மழை அளவு 2.8 மில்லிமீட்டர் ஆகும். சூரிய கதிர்வீச்சு 338.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 884 ஹெக்டா பாஸ்கல் அளவாகும். இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.2 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியா கோழி உற்பத்தியில் நல்ல முன்னேற்றம் கண்டு வருகிறது. இவற்றில் கோழிகள், காடைகள், வான்கோழிகள் மற்றும் வாத்து போன்றவைகளும் அடங்கும். எனவே கோழி வளர்ப்பு தேசிய கொள்கையில் முக்கிய பங்கு வகிப்பதோடு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை வழங்கும் தொழிலாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இறைச்சிக்கான வான்கோழி இனங்களும் அவற்றின் வளர்ப்பு முறைகளும் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி வசந்தகுமார் அவர்கள். பொதுவாக இந்த வான்கோழிகள் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள காட்டு இன வான்கோழிகளிலிருந்து உருவாக்கப்பட்டவை. இந்த வான்கோழிகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில் பெருமளவு உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதோட இறைச்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மிருதுவாகவும் சுவையுடன் இருக்கிறதுனால அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா வான்கோழிகளோட உற்பத்தி மிக அதிக அளவில் பிரபலமடையவில்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வான்கோழியை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அந்த அளவுக்கு இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா வான்கோழியை அமெரிக்க கோழியின அறிவியல் கழகம் பார்த்திங்க அப்படின்னா 7 வகைகளாக அதோட நிறத்தை வச்சு பிரிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான வகைகள் பார்த்திங்க அப்படின்னா பார்பன் சிகப்பு, வெள்ளை ஹாலந்து, நரஹன்செட், ஸ்லேட், பிளாக், பிரான்ஸ், பெல்ஸ்வில்லி ஸ்மால் ஒயிட். வான்கோழிகளில் மேற்சொன்னபடி நிறையா வகைகள் இருந்தாலும் நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும் அகன்ற மார்புடைய பிரான்ஸ் இனக்கோழி, அகன்ற மார்புடைய வெள்ளை நிறக்கோழி, பெல்ஸ்வில்லி சிறிய வெள்ளை, இந்த 3 ரகங்கள் தான் பார்த்திங்கன்னா பெருமளவில் இருக்குது. நம்ம நாட்டில் பெரும்பாலும் நம்ம கால்நடை மருத்துவக் கல்லூரி, அது இல்லாமல் விவசாய பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி பண்ணைகள், இங்கே எல்லாம் இந்த 3 ரகங்களும் இதிலிருந்து உருவாக்கப்பட்ட கலப்பின கோழிகளும் பெருமளவு பார்த்திங்கன்னா விற்பனைக்காக இருக்குது.
இந்த அகன்ற மார்புடைய வெண்கல வான்கோழி பார்த்தீங்க அப்படின்னா இதோட 12 to 14 வார வயதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக 15 முதல் 18 வரை கிலோ வரை உடை எடையும், பெண் வான்கோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா 12 to 16 கிலோ வரலும் உடல் எடையும் கொண்டதாக இருக்கும். இதோட இறகுகள் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலந்த பச்சை நிறத்துடன் காணப்படும். இவைகள் இருக்கிற வான்கோழி இனங்களிலே அதிகப்படியான உடல் எடையை கொண்டவை. அடுத்து பார்த்தீங்கன்னா அகன்ற மார்புடைய வெள்ளை நிற வான்கோழி. இந்த வெள்ளை நிற வான்கோழிகள் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அகன்ற மார்புடைய வெண்கல வான்கோழி மற்றும் வெள்ளை காலந்து இன கோழிகளை கலப்பணம் செஞ்சு உருவாக்கப்பட்டது. இந்த கோழிகள் பிரான்ஸ் இன கோழிகளை போலவே அதிக உடல் எடை கொண்டது. சேவல் கோழிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 முதல் 16 கிலோ உடல் எடையும், பெட்டை கோழிகள் 8 கிலோவிலிருந்து 9 கிலோ உடல் எடையும் அடையக்கூடியது. பெரும்பாலும் வர்த்தக நோக்கத்துக்காக இந்த வெள்ளை நிற வான்கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. இவை கோடை வெப்பநிலையை நன்றாக தாங்கக்கூடிய திறன் பெற்றுள்ளன. அதனால் இந்த வான்கோழிகளை பொதுவாக 3 முறையில் வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திறந்த வெளி வளர்ப்பு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திறந்த வெளியுடன் கூடிய கொட்டில் முறை, மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா கொட்டில் முறை. இப்போ திறந்த வெளி அமைப்புங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பெரும்பாலான இடத்துல கிராமப்புறத்தில் புறக்கடையில் வளர்த்து வருகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டு தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு மட்டும்தான் குறைந்த அளவிலான கோழியை வளர்க்க முடியும். ஆனால் கொட்டிகை முறை, அதாவது திறந்த வெளியுடன் கூடிய கொட்டிகை முறையில் பார்த்தோம் அப்படின்னா அதிக எண்ணிக்கையான கோழிகளை வளர்க்க முடியும். இப்போ இந்த முறையில் கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரங்களில் கொட்டிலுக்குள்ளும், பகல் நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா திறந்த வெளியில் கோழிகளை வளர்த்தும் அதிக பயனடையலாம். திறந்த வெளியில் வளர்க்குறப்ப கோழிகள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை பார்த்திங்க அப்படின்னா புல், பூண்டு, இலைகள், பூச்சிகள் இவற்றை உட்கொண்டு தங்களோட தீவன தேவையோட பெரும்பகுதியை பூர்த்தி செஞ்சிருது. நைட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இதை ஷெட்டில் வச்சு வளர்க்குறதுனால இதில் நாய், நரி இதனால் வர்ற இறப்புகளை குறைச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தீவிர முறையில் கோழி வளர்க்குறது. தீவிர முறையில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைமும் ஷெட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துறது. இந்த ஷெட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த வான்கோழிகளுக்கு தேவையான தீவனம் ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா தீவன செலவு அதிகமாகும். அதே டைமில் எப்போ நம்ம வான்கோழிகளை அதிக எண்ணிக்கையில் வளர்க்குறோமோ அப்போ இந்த முறையில் வளர்த்து நம்ம நல்ல பயனடையலாம். பொதுவாக வான்கோழி குஞ்சு உற்பத்திக்கு அது குஞ்சு உற்பத்தி செய்யக்கூடிய தாய்க்கோழிகள் தரமுள்ளதாக இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண் வான்கோழியோட மார்பு பகுதி நல்லா அகன்றும், அது அதிகப்படியான விரைவாக முட்டையிடக்கூடிய தன்மையை அடையக்கூடியதாகவும், அதிக அளவு இறகுகள் இல்லாமலும் இருக்க வேண்டும். அதே மாதிரி பெட்டை கோழிகள் பார்த்தோம் அப்படின்னா இது அதிக எண்ணிக்கையில் முட்டையிடக்கூடியதாகவும், அடைகாக்கும் தன்மை இல்லாதலும், விரைவாக வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை பெற்றும் இருக்க வேண்டும். பொதுவாக வான்கோழிகள் பார்த்தோம் அப்படின்னா 28 வாரம் வயது அடைஞ்சதுக்கப்புறம் முட்டையிட ஆரம்பிக்கும். 28 வாரத்திலிருந்து 1 வருடம் முடிகிற வரலும் வான்கோழிகள் சுமார் 100 முட்டைகள் வரையும் இடும். இந்த வான்கோழிகள் முட்டைக்காக நம்ம வளர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு 10 பெட்டை வான்கோழிகளுக்கும் 2 ஆண் வான்கோழிகளை சுழற்சி முறையில் பயன்படுத்துவது நல்லது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வான்கோழியில் ஆண் வான்கோழிகள் இனச்சேர்க்கையில் அதிக அளவு ஈடுபாடு காட்டுறதில்லை. அதனால் இந்த மாதிரி சுழற்சி முறையில் நம்ம ஆண் வான்கோழிகளை மாற்றி யூஸ் பண்ணுறப்ப முட்டையோட கருக்கூடும் தன்மை அதிகரித்து அதிக அளவு குஞ்சுகளை நம்ம உற்பத்தி செய்ய முடியும். இந்த வான்கோழியோட முட்டை எடை பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக 65 to 75 கிராம் வரல இருக்கும். இந்த வான்கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 28 நாட்கள் ஆகும். இந்த வான்கோழி முட்டைகளை பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நாட்டுக்கோழிகளோ அல்லது இயந்திர குஞ்சு பொரிப்பானிலையோ வச்சு நம்ம குஞ்சு பொரிச்சிக்கலாம். இப்போ இதோட விற்பனை பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் உயிருடன் விற்பனை பண்ணுறோம். ஒரு கோழி உயிருடன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 to 150 ரூபாய் அந்த அளவுக்கு தான் விற்பனை ஆகுது. இதே இறைச்சியாக விற்பனை பண்ணுறப்போ ஒரு கிலோ 250 to 300 ரூபாய் வரலும் நம்மளால் விற்க முடியும். பொதுவாக இந்த வான்கோழி விற்பனை செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் விற்பனை செய்கிற மாதிரி ஒரு கூட்டுறவு அமைப்போ இல்லை உற்பத்தியாளர்கள் நல சங்கமோ எதுவும் இல்லாததுனால தனித்தனியாகவே விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் இந்த வான்கோழி விற்பனைக்கான சந்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலே பெருநகரங்களான சென்னை, கோயம்புத்தூர்,
மதுரை, திருச்சி, சேலம் போன்ற இடங்களில் வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிற மாநிலங்கள், அண்டை மாநிலங்களான மாநிலங்கள்லேயும் திருவனந்தபுரம், பெங்களூரு, ஹைதராபாத் இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கப்போ இந்த வான்கோழி வந்து குறைவான வயதில் வந்து அதிக எடையுடன் வளர்வதாலும் மற்றும் இதோட தீவன மாற்றுத்திறன், அதாவது சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த 16 வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 to 3.5 கிலோ தீவனம் உட்கொண்டு 1 கிலோ இறைச்சி கொடுக்குற அளவுக்கு வந்து இதுக்கு வந்து நல்ல வளரக்கூடிய திறமை இருக்குது. அதனால் வந்து வான்கோழியை வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து குறைவான காலத்தில் வளர்த்தி நம்ம வந்து பயன்பெறலாம். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வான்கோழி குஞ்சு உற்பத்தி பார்த்திங்கன்னா நார்மலாக மே, ஜூன், ஜூலை இந்த மாதத்தில் வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு இதை வந்து விற்பனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அதை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் வந்து இதோட விற்பனைக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் இந்த வான்கோழி இறைச்சி வந்து எல்லா சமயத்திலும் விரும்பி உண்றதை விட பண்டிகை காலத்தில் வந்து எல்லா மக்களும் வந்து விரும்பி எடுத்துக்கிறாங்க. ஆனால் நகரப்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டிமாண்ட் வந்து வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி வசந்தகுமார் அவர்களை 09486186001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா, இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 27/9/2016 செவ்வாய்க்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண் முறையில் மா சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் சரளப்பள்ளி கிராம வேளாண்மையாளர் ஆர். முகுந்தநாயுடு அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் தகவல் நேரத்தில் மண்வள அட்டை பற்றிய விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீர் பாதுகாப்பு மற்றும் மண்ணில் உப்புத்தன்மை குறைபாட்டிற்கான பாசன முறை அமைப்பு குறித்து திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் கே. ராமசாமி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.